السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله، أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأولو الأرحام بعضهم أولى ببعض، صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من كان يؤمن بالله واليوم الآخر فليصل رحمه، أو كما قال عليه الصلاة والسلام. صدق النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அருட்கொடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துல் அன்ஃபால் என்ற அந்த சூறாவில் 75வது வசனத்தில் இறைவன் ஓதி காட்டுகின்ற பொழுது இறைவன் இப்படி சொல்லுவான்: வஉலுல் அர்ஹாமி பஅதுஹும் அவுலா பிபஅதின் ஃபீ கிதாபில்லாஹ். இறைவனுடைய வேதப்படி, இறைவனுடைய வேதத்தின் விதிப்படி உறவினர்கள் யார் என்று சொன்னால் அவர்களில் சிலருக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருப்பார்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் உறவின் முறையை குறித்து இந்த வசனத்திலே பேசுகிறான். நெருங்கிய உறவு இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது உறவுகள் என்று பார்த்தால் அண்டை உறவு இருக்கிறது, அயலக உறவு இருக்கிறது, நெருங்கிய உறவு இருக்கிறது, தூரத்து உறவு இருக்கிறது, சொந்த உறவு இருக்கிறது, வந்த உறவு இருக்கிறது, இரத்த உறவு இருக்கிறது, பந்த உறவு இருக்கிறது. இப்படி 6 வகையான உறவுகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்றது. அந்த உறவின் முறையை, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை, அவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய உரிமையை எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நெருங்கிய உறவு என்று நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு அவனுடைய தாயின் மூலமாகவும் அவனுடைய தந்தையின் மூலமாகவும் ஏற்படக்கூடிய அந்த உறவின் முறை என்பது மிகவும் ஆழமான உறவு, மிகவும் நெருங்கிய உறவாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தந்தைமார்கள், தாய்மார்கள், பாட்டிமார்கள், இப்படி அந்த உறவின் முறையை இஸ்லாம் நமக்கு அழகிய முறையிலே வழிகாட்டுகிறது. தாத்தாமார்கள், அப்ப இவர்களெல்லாம் நெருங்கிய உறவுக்காரர்கள். அதோடு மாத்திரமல்ல,
நமக்குள்ள குழந்தைகள், நமது குழந்தையின் குழந்தைகள், அதாவது பேர குழந்தைகள், அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நமது பெண் குழந்தையின் குழந்தைகள், அதாவது மகன் வழி பேரன் பேத்தி, மகள் வழி பேரன் பேத்திமார்கள். அப்ப இவர்களெல்லாம் ஒரு மனிதனுக்கு பிரிக்க முடியாத அழகிய உறுதியான உறவு முறைகளாக இருக்கிறார்கள். இதையும் தாண்டி நம்முடன் பிறந்த சகோதரர்கள், நம்முடன் பிறந்த சகோதரிகள், நம்முடன் பிறந்த சகோதரர்களுடைய குழந்தைகள், நம்முடன் பிறந்த சகோதரிகளுடைய குழந்தைகள், இவ்வாறு தாயுடன் பிறந்த அந்த சகோதர சகோதரிகள், நமது தாயுடன் பிறந்த பெண்ணாக இருந்தால் சித்தி, சிற்றன்னை என்று அழைக்கப்படுகிறாள். நம் தாயுடன் பிறந்த ஆணாக இருந்தால் தாய்மாமன் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்ப தாயுடன் பிறந்தவர்கள், தந்தையுடன் பிறந்தவர்கள், நமது தந்தையுடன் பிறந்தவரை பெரியத்தா சச்சா என்று அழைக்கிறோம் ஆணாக இருந்தால். நமது தந்தையுடன் பிறந்த பெண்ணாக இருந்தால் அத்தை மாமி என்று அழைக்கிறோம். அப்ப இந்த உறவுகள், நான் சொன்ன ஒட்டுமொத்த இந்த உறவுகள் தான் உலுல் அர்ஹாம். அல்லாஹ் அல் குர்ஆன்ல நெருங்கிய உறவுகள். இந்த உலுல் அர்ஹாம் என்பவர் சிலருக்கு மிகவும் நெருங்கிய உயர்வான உறவின் முறை ஆவர் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த உறவின் முறையை பேணாதவர்கள் குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான். எப்படி எச்சரிக்கை செய்கிறான்? உறவை முறிப்பவரின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது என்று, சாபத்திற்குண்டான ஒரு செயல்தான் உறவை முறிப்பது. கண்ணியமிக்கவர்களே, உறவை முறிப்பது பெரும் பாவங்களில் ஒரு பாவமாக இஸ்லாம் பதிவு செய்கிறது. உறவை முறிப்பது சாபத்திற்குரிய ஒரு செயலாக இஸ்லாம் பதிவு செய்கிறது. நீங்கள் குர்ஆனை திறந்து படித்து பார்த்தால் சூரத்து முஹம்மத், அந்த சூராவில் 32, 33 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, ஃபஹல் அசைத்தும் இந்த வல்லைத்தும், நீங்கள் போரில் கலந்து கொள்ளாமல் நீங்கள் பின்வாங்கி செல்வது, அன் துஃப்சிது ஃபில் அர்தி, பூமியில் நீங்கள் குழப்பம் செய்வது, ஒத்து கத்திவு அர்ஹாமக்கும், உங்களுடைய உறவின் முறையோடு கலக்காமல் உறவை நீங்கள் முறிப்பது. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? உலாயிகல்லதீன லஅனஹுமுல்லாஹ், இத்தகையோரை அல்லாஹ் சபித்து விட்டான். அப்ப போர்க்களத்தில் பின்வாங்கி செல்பவர் இறைவனுடைய சாபம் இருக்கிறது. பூமியில் குழப்பம் விளைவிப்போர் இறைவனுடைய சாபம் இருக்கிறது. மூன்றாவதாக உறவு முறையை துண்டிப்போர், இவரின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது. ஃபஅஸம்மஹும், அல்லாஹ் அவர்களை செவிடனாக ஆக்கிவிட்டான். வாமா அபுசாரகும், அல்லாஹ் இவர்களுடைய பார்வைகளை குருடாக ஆக்கிவிட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய லானத்திற்கு, சாபத்திற்கு உண்டான ஒரு செயல் என்னது? உறவு முறையை துண்டித்து வாழ்வது. இது ஒரு வசனத்தில் சொல்றான். இரண்டாவது வசனம் சூரத்து ரஹத், சூரா ரஹதுல 25வது வசனத்தில் பேசுகின்ற பொழுது,
வல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாகிஹி, அல்லாஹ்வுடன் ஒப்பந்தத்தை ஏற்படுத்திவிட்டு அதை உறுதி செய்துவிட்டு அந்த ஒப்பந்தத்தை முறிப்பவர்கள், வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல, அல்லாஹ் யாரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறானோ அவர்களோடு சேராமல் பிரிந்து வாழ்பவர்களை, உறவை முறித்து வாழ்பவர்களை, வயுஃப்ஸிதூன ஃபில் அர்தி, இந்த பூமியில் குழப்பம் செய்வோரை, இந்த மூன்று சாரார், அல்லாஹ்வுடன் ஏற்பட்ட அந்த உடன்படிக்கையை மீறுவோர், முறிப்போர், உறவு முறையை முறிப்போர், பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்துவோர், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? உலாயிக லஹுமுல் லஅனத்து, இவர்களுக்கு சாபம் ஏற்படுகிறது. வலகும் சூவுத்தார், அவர்களுக்கு நாளை மறுமையில கேடான வீடு அவர்களுக்கு இருக்கிறது, நரகம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப உறவை முறிப்பதின் மூலமாக அல்லாஹ்வுடைய சாபமும் இருக்கிறது. அவன் சொர்க்கத்துக்கும் போக மாட்டான், அவனுக்கு கெட்ட வீடு காத்திருக்கிறது, நரகம் காத்திருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் பேசுறான். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? உறவை முறிப்போர் இந்த உலகத்தில் வழிகட்டோர், வழிகேடர்கள், இந்த உலகத்தில் பாவிகள், இந்த உலகத்தில் கைசேதக்காரர்கள். மூன்று காரணங்களை அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் பக்கரா 2வது சூரா 26, 27 ஆகிய 2 வசனங்கள்ல அல்லாஹ் பேசுறான். ஒமா யுதில்லு பிஹி இல்லல் ஃபாசிகீன், அல்லாஹ் ஒரு உதாரணத்தை குறிப்பிட்டு அந்த உதாரணத்தை மறுப்பவர்கள் காஃபிர்கள். அல்லாஹ் நல்லவர்களுக்கு வழியை தருவான், நேர்வழியை காட்டுவான். பாவிகளுக்கு அல்லாஹ் வழி காட்ட மாட்டான், நேர்வழியை தரமாட்டான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாகிஹி வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல வயுஃப்ஸிதூன ஃபில் அர்தி உலாயிக ஹுமுல் காசிரூன், அல்லாஹ்வுடன் ஒப்பந்தத்தை ஏற்படுத்திவிட்டு உறுதி செய்துவிட்டு அந்த ஒப்பந்தத்தை முறிப்போர், அல்லாஹ் யாரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறானோ அத்தகைய உறவு முறையை முறிப்போர், பூமியில் குழப்பத்தை விளைவிப்போர், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இவர்கள் பாவிகள், இவர்கள் வழிகேடர்கள். உலாயிக ஹுமுல் காசிரூன், இவர்கள் தான் நஷ்டவாளிகள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். கண்ணியமிக்கவர்களே, இந்த உலகத்தில் பெற்றோருக்கு நோவினை செய்றானா இல்லையா? பெற்றோருக்கு நோவினை செய்பவனுக்கு இந்த உலகத்திலேயே தண்டனை கிடைக்கும். 2வது காரியம், உறவை பகைத்து வாழுகிறானா இல்லையா? உறவை முறித்து வாழுகிறானா இல்லையா? உறவை மிதித்து வாழ்கிறானா இல்லையா? அப்படிப்பட்ட வழிகேடனுக்கும் இந்த உலகத்திலேயே தண்டனை கிடைக்கும். நன்மை தீமை, நாம் செய்த நன்மை, நாம் செய்த தீமை, இதற்குண்டான பிரதிபலன் நாளை மறுமையில விசாரித்துத்தான் வழங்கப்படும். ஆனால் சில தீமைகள் இருக்கிறது, இந்த உலகத்திலேயே அல்லாஹ் தண்டனையை கொடுத்துருவான். அப்படிப்பட்ட பாவங்களில் ஒரு பாவம் உறவை முறிப்பது, பெற்றோருக்கு நோவினை தருவது. திருமதியில, அபூதாவுதுல, இப்னு மாஜாவுல பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸ், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், எந்த ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்கிறானோ அப்படிப்பட்ட அந்த பாவத்திற்கு அல்லாஹ் இந்த உலகத்திலேயே தண்டிப்பான். அப்படிப்பட்ட பாவம் என்ன பாவம் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, கத்தியத்துர் ரஹம், உறவை முறிப்பவனுக்கு
அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதற்குண்டான தண்டனையை மறுமை வரைக்கும் பிற்படுத்த மாட்டான், மறுமையிலும் கொடுப்பான், சேமித்து கொடுப்பான். இந்த உலகத்திலேயும் அல்லாஹ் உடனடியாக கொடுப்பான் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப பெற்றோரை உதாசீனப்படுத்தியவன் இந்த உலகத்தில் நல்ல வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. பெற்றோரை ஏசுபவன், பெற்றோரை சீ என்று திட்டுபவன், பெற்றோரை அடித்து துன்புறுத்துபவன், பெற்றோரை வீட்டை விட்டு வெளியே பிச்சைக்காரர்களாக அலையக்கூடிய மகன்மார்களை இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது எவனாவது நிம்மதியா வாழ்ந்திருக்கிறானா? வாழ்ந்த சரித்திரம் இல்லை. உடனடி கூலி, உடனடி தண்டனை இந்த உலகத்திலேயே கிடைக்கும் என்பதாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த உறவு முறை இருக்கு தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்ன அந்த உறவின் முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்னர் ரஹிம சுஜுனத்தும் மினர் ரஹ்மான். உறவு முறை என்பது அல்லாஹ்வுடைய அருட்கொடை. உறவு முறை என்பது அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளில் ஒரு கிளையாக இருக்கிறது என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான் அப்படின்னா, ஒட்டுமொத்த எல்லா படைப்பினங்களையும் படைத்து முடித்த பிறகு இந்த உறவு இருக்கு தெரியுமா? உறவை தனியா கண்ணால பார்க்க முடியுமா? இப்போ நோன்பு இருக்குது, நோன்பை தன்னால பார்க்க முடியுமா? நோம்பாளிய பார்க்கலாம். தொழுகை இருக்குது, தொழுகையை தன்னால பிரிச்சு பார்க்க முடியுமா? ஒரு தொழுகையாளிய பார்க்கலாம். உறவை தனியா பார்க்க முடியுமா? அல்லது உறவு எந்த கடையிலாவது விற்குதா? 5 கிலோ 10 கிலோ விற்குது, நாம வாங்கி வீட்டில் வளர்ப்போம். உறவை தனியாக பிரிக்க முடியாது, பார்க்க முடியாது. உறவினர்களோடு தான் உறவை காண முடியும். ஆனாலும் கூட இந்த உறவு தனியாக இருந்து அல்லாஹ் நாளை மறுமையில் எல்லாத்தையும் அளப்பான். தொழுகையை அளப்பான், இந்த உலகத்தில் அளக்க முடியாது. நோன்பை தராசு தட்டில் வச்சு அளப்பான். உறவு முறையும் அல்லாஹ் வளர்ப்பான், அளப்பான். அப்ப இந்த உறவு முறை என்பது என்ன செஞ்சது அப்படின்னா, ரஹ்மானுடைய அரிசினுடைய அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தினுடைய கால்களை பற்றி கொண்டது. கால்களை பிடிச்சிட்டு அல்லாஹ்விட்ட கேட்குது. சஹீஹான ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்ட்ட கேட்குது, உறவின் முறையாக இருக்கக்கூடிய என்னை துண்டித்து வாழ்வதை விட்டும் இறைவா நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு வேண்டுகிறேன். அந்த உறவு முறை அல்லாஹ்விடத்தில் அரிசினுடைய கால்களை பற்றி கொண்டு இந்த கோரிக்கை வைக்கிறது. அப்ப அல்லாஹ் சொல்றான், சரிப்பா நீ கேட்டது நடக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் அதற்கு பதிலாக என்ன சொல்றான் அப்படின்னா, உறவோடு உன்னோடு ஒட்டி வாழ்பவனோடு நானும் உறவு பாராட்டுகிறேன், உன்னை முறிப்பவனோடு நானும் எனது தொடர்பை துண்டித்து விடுகிறேன். இது உனக்கு திருப்தி தானா? உறவோடு சேர்ந்து வாழ்பவனை நான் அரவணைச்சு செல்றேன், ஒட்டி நானும் வாழ்றேன், நான் அவனோடு உறவாடுகிறேன். உன்னை எவன் துண்டித்தானோ அவனோடு நான் எனது தொடர்பை துண்டித்து விடுகிறேன். இது உனக்கு பொருத்தமா, திருப்தியா என்று அல்லாஹ் கேட்ட பொழுது, காலத் பலா, ரொம்ப எனக்கு திருப்தி அப்படின்னு உறவு சொன்னது. அப்ப அல்லாஹ் சொன்னா, ஃபதாலிக லக, இது உனக்கு இப்படியே நடக்கட்டுமா? அப்போ உறவு முறையை வெட்டி வாழ்றவன் அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் உறவு இருக்காது. உறவை சேர்ந்து வாழ்றவன் அல்லாஹ்விற்கும் அவனுக்கும் உறவு இருக்கும். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, உறவை எட்டி மிதிப்பவன், உறவை முறித்து வாழ்பவன் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த ஹதீஸும் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லா யதுகுலுல் ஜன்னத காத்திவுன், உறவு முறையை வெட்டி வாழ்பவன்
சொர்க்கத்தில் நுழையவே முடியாது என்பதனை நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான். கண்ணியமிக்கவர்களே, இன்னொரு ஹதீஸ், அவனுடைய செயலை ஏற்றுக்கொள்ளப்படாது. அவன் தானம் தர்மம், அவன் செஞ்ச நன்மை, அவன் வச்ச நோம்பு, அவன் கொடுத்த ஜகாத்து, அவன் செஞ்ச ஹஜ்ஜி எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. அஹ்மதுல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஆதமுடைய மகனினுடைய செயல்பாடுகள், நமது செயல்பாடுகள் வியாழக்கிழமை அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. வியாழக்கிழமை, அதாவது வியாழக்கிழமை சாயங்காலத்துக்கு மேல, அப்படின்னா வெள்ளி இரவுன்னு அர்த்தம். நமக்கு இரவு தான் முந்தி. அப்ப வியாழக்கிழமை பகல் பின்னேரம், அதாவது வெள்ளி இரவு அன்று ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடுகள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது, சமர்ப்பிக்கப்படுகிறது. ஃபலா யக்பலு அமல காத்திஇ ரஹம். அல்லாஹ் உறவு முறித்தவனுடைய செயலை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். அவன் என்ன செஞ்சாலும் சரிதான், அவன் தொழுதாலும் சரிதான், நோம்பு வச்சாலும் சரிதான், ஜக்காத்து கொடுத்தாலும் சரிதான், அதி செஞ்சாலும் சரிதான், அவன் ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்தாலும் சரிதான், அவன் அனாதைகளுக்கு அள்ளி கொடுத்தாலும் சரிதான், உறவை வெட்டி வாழ்பவனுடைய அந்த அமலை, அந்த செயலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இவனுடைய செயல் உயர்த்தப்படாது. இவன் செஞ்ச செயல், மற்றவர்களுடைய செயல்பாடுகள், அடியார்களுடைய செயல்பாடுகள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. இவர் நோன்பு வச்சாரு, பெற்றோரை பேணினாரு, உறவு முறையை பேணினாரு, அல்லாஹ் பார்க்கிறான், கண்காணிக்கிறான். ஆனால் உறவை வெட்டி வாழ்பவன், உறவை முறித்து வாழ்பவன், இவனுடைய செயல் மேலேயே போக, எங்க வானத்திற்கு மேலேயே இறைவனிடத்தில் போய் சேராது என்பதனை நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான். இன்னொரு ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அர் ரஹிமு முஅல்லகத்தும் பில் அர்ஷ். இந்த உறவு முறை என்பது அல்லாஹ்வுடைய அரிசை பிடித்து கொண்டு தக்கூலு, அது முறையிட்டது, மன் வசலனி வசலகுல்லா. என்னை எவன் அரவணைத்து வாழ்கிறானோ நீ அவனோடு அரவணைத்து செல். அல்லாஹ் பார்த்து சொல்லிச்சு, வமன் கதஅனி கதஅகுல்லா. இந்த உறவை எவன் துண்டிக்கிறானோ அவனுடைய உறவை இறைவானி துண்டித்து விடு. அரச குடித்து விட்டு இந்த உறவு பேசியதாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. கண்ணியமிக்கவர்களே, அப்போ உறவை பேணுவதற்கென்று தனி சிறப்பு இருக்கிறது, உறவை முறிப்பதற்கென்று தனி சிறப்புகள் இருக்கிறது. நீங்கள் உறவை பேணி பாருங்கள். உறவு முறையை பேணுவது இஸ்லாத்தினுடைய ஒரு அடையாளம், இஸ்லாத்தினுடைய அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்களா இல்லையா, மன் கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபல் யஸில் ரஹிமஹு. யார் இறைவனை விசுவாசம் கொண்டிருக்கிறாரோ, மறுமையினாலே ஈமான் கொண்டிருக்கிறாரோ, அப்படிப்பட்டவர் உறவோடு ஒட்டி வாழட்டும், சேர்ந்து வாழட்டும் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப ஈமானின் அடையாளம் உறவோடு சேர்ந்து வாழ்வது என்னது? ஈமானின் அடையாளம். கண்ணியமிக்கவர்களே, நமக்கு வாழ்வாதாரம் வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நமக்கு ஆயுள் நீடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உறவோடு சேர்ந்து வாழட்டும் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த ஹதீஸும் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாருடைய வாழ்வாதாரம் விசாலமாக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, மகிழ்ச்சி அடைகிறாரோ, எவருடைய ஆயுள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று எவருக்கு மகிழ்ச்சி அளிக்குமோ, ஃபல் யஸில் ரஹிமஹு, அவர் உறவோடு சேர்ந்து வாழட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. உறவோடு சேர்ந்து வாழ்வது அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், இறைவனோடு உறவு பாராட்டுவதற்கு சமம். கண்ணியமிக்கவர்களே, சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு செயல். ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து,
இந்த ஹதீஸும் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு செயலை எனக்கு நீங்கள் அறிவித்து தாருங்களேன் என்று வேண்டிய பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்விற்கு எதையும் இணை வைக்கக்கூடாது, நீ தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், கடமையான ஜக்காத்தை கொடுக்க வேண்டும், அந்த வரிசையில் வதஸிலிர் ரஹ்ம, உறவை நீ பாராட்ட வேண்டும், உறவோடு ஒட்டி வாழ வேண்டும் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அப்போ உறவையோடு ஒட்டி வாழ்றது சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. எண்ணிமிக்கவர்களே, உறவோடு ஒட்டி வாழ்வது இறைவன் போட்ட கட்டளைக்கு அடிபணிவதற்கு சமமாக இருக்கிறது. உறவோடு ஒட்டி வாழ்வது அப்படி வாழ்பவருக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை வழங்கி கௌரவப்படுத்துகிறான். எண்ணிமிக்கவர்களே, அந்த உறவை முறிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. உறவை முறிச்சு வாழ்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா அறியாமை. உறவை முறிச்சு வாழ்ந்தா சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது, உறவை முறிச்சு வாழ்ந்தா அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது, உறவை முறிச்சு வாழ்ந்தா இந்த உலகத்திலேயே தண்டனை இருக்குது என்ற ஒரு அறியாமையின் மூலமாகத்தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா உறவை முறித்து வாழ்கிறார்கள். இரண்டாவது பெருமை. அதாவது இந்த பெருமை என்பதுதான் உறவை அப்படியே தடுக்கிறது, உறவை முறிக்க வைக்கிறது. என்ன செய்யலாம், கொஞ்சம் பணம் வந்துருச்சு, பதவி வந்துருச்சு, அந்தஸ்து வந்துருச்சு அப்படின்னா உறவினர்களை போய் சந்திக்கிறது கிடையாது. நான் ஏன் போய் அவனை போய் சந்திக்கணும், நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அவன் தான் என்னைய சந்திக்க வேண்டும். இப்படி சந்திக்காம இருக்கிறது அந்த உறவு முறையை பாராட்டுவதற்கு இந்த பெருமை என்பது ஒரு அடையாளமாக ஒரு காரணமாக ஆகிவிடுகிறது. இன்னொரு காரணம் எப்படின்னா ரொம்ப ஏசுறது, சத்தம் போறாது. பல வருஷம் கழிச்சு, பல நாட்கள் கழிச்சு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி உறவுக்காரன் வந்திருப்பாருன்னா 2 வருஷம் எங்க போன, தொலைஞ்சு போயிட்டியா, தூரமா போயிட்டியா, இப்படி திட்டு தீக்கிறார். நாளைக்கு வருவானா, உன்னோடு உறவு பாராட்ட வருவானா, இப்படி கடுமையாக ஏசுவது உறவை முறிப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. இன்னொரு காரணம் எப்படின்னா உறவினர்கள் வந்தால் சாப்பாடு கூட கொடுக்க மாட்டான். நாளைக்கு வீடை தேடி வருவானா, நல்ல முறையில் வரவேற்பது கிடையாது, நல்ல உபசரிப்பது கிடையாது, மகிழ்ச்சியா இருப்பது கிடையாது. வீட்டில் உறவினர்கள் வந்துட்டா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருந்தா நாளைக்கு நம்மை தேடி அவர்கள் வருவார்களா? அப்ப இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. இன்னொரு காரணம் கஞ்சத்தனம். வீட்டில் வந்த விருந்தாளிகளுக்கு, வீட்டில் வந்த அந்த உறவினர்களுக்கு சாப்பாடு கூட, வயிறு நிறைய சாப்பாடு கூட போட மாட்டான் சில பேர். இவ்வளவு பெரிய கஞ்சர்கள். இப்படி இந்த கஞ்சத்தனத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக இவங்க வீட்டுக்கா போனோம், ரோட்ல போயிருக்கலாம், வெளியே தங்கியிருக்கலாம் என்று கூட பேசுகிற அளவுக்கு கஞ்சர்களின் மூலமாக அங்கே உறவு முறிக்கப்படுகிறது. சில பேருக்கு பார்த்தா 24 மணி நேரம் இந்த உலகத்திலேயே மூழ்கி கிடப்பார்கள். இந்த உலகத்திலேயே மூழ்கி கிடந்து அவர்களை உறவினர்களுடைய இல்லங்களுக்கோ வீடுகளுக்கோ செல்வதை விட்டும் இந்த உலகத்தினுடைய ஈடுபாடு தடுத்து விடுகிறது. இது ஒரு காரணம். இன்னும் சில பேருக்கு உறவு முறையே தெரியாது. சில பேர் தகப்பனை பார்த்து இந்த அங்கில் யாருன்னு கேட்குற அளவுக்கு உலகம் இருக்குது. மாமாவை பார்த்து இந்த அப்பா யாருன்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. உலகத்தில் இந்த உறவு முறையை மறந்து விடுறது. மாமானா யாரு, சச்சானா யாரு, சாச்சினா யாரு, பெரியம்மனா யாரு, இந்த உறவு முறையை மறந்து தொலைப்பது இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. இன்னொரு காரணம் ரொம்ப தமாஸ் பண்றது. அதாவது சில சொற்கள் தமாஸ் என்ற பெயரில் உறவுக்காரர்களை பார்த்து அவர்களை வதைக்கக்கூடிய அளவுக்கு, காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு சில சொற்களை உபயோகப்படுத்துகிற காரணத்தினால் நம்ம தேடி வரவே மாட்டான். உறவுக்காரன் நம்மை தேடி வரவே மாட்டான். இப்படியெல்லாம் உறவை முறிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. உறவுக்காரர்கள் வந்தால் நம்ம வீட்டில் நாம தங்குறதுக்கு அசௌகரியங்கள் ஏற்படத்தான் செய்யும். சகித்து கொள்ள வேண்டும். சகித்து கொண்டால்தான்
உறவை பசுமையாக்க முடியும். பொறாம, புறம் பேசுறது, கோல் மூட்டுறது, பொய் பேசுறது, அப்ப இதுவெல்லாம் உறவுகள் முறிவுக்கு காரணமாக இருக்கின்றன. இன்னும் சில இடங்கள்ல பக்கத்து வீட்டில் இருக்கிறதே பெரிய உறவு முறிவுக்கு காரணம். பக்கத்து வீட்டில் இருக்கிறதே கடைசியில் பெரிய பெரிய சண்டைக்கு, சச்சரவுக்கு காரணமாக ஆகிவிடுகிறது. ஆகவே கண்ணிமிக்கவர்களே, உறவு என்பது இறைவனுடைய அற்கொடை. அதை பேணினால் இறைவன் நம்மோடு உறவு பாராட்டுவான். அதை மதிக்காமல் மிதித்து வாழ்ந்தால் இறைவன் நரகத்தில் போட்டு மிதிப்பான். சொர்க்கத்தில் நுழைய முடியாது. அவர்களுக்கு இறைவனுடைய சாபம் இருக்கிறது. உறவை முறிப்பவர்களுக்கு இந்த உலகத்திலேயே தண்டனை இருக்கிறது. உறவை முறிப்பவன் வழிகேடன், உறவை முறிப்பவன் கை சேதமுடையவன் என்றெல்லாம் அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் பேசி காட்டுகிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் உறவு முறையை நாம் உறவோடு ஒட்டி வாழ வேண்டும், வெட்டி வாழக்கூடாது. ஒட்டி வாழ்ந்தால் அனைத்து விதமான நலவுகளையும் இந்த உலகத்திலே இறைவன் தருவான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதன்படி வாழ்வதற்கு வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவாகும் அனில் ஹம்துலில்லாஹி